பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து உங்களை நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் என்று. கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில பேருக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார், அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில பேருக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார், அந்த கிருபையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். அவைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது போத்திபார் எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுக்கிறான். ஆனால் அதில் எல்லாவற்றிலும் யோசேப்பு பாருங்க, உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால ஏற்ற வேலை வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. யோசேப்பை போத்திபார் வீட்டிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு போயிருந்தாலும், சிறைச்சாலைக்கு கொண்டு போயிருந்தாலும், அங்கே இருந்து அந்த உண்மையை பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்க்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களிலும், நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளிலும், தாளந்துகளிலும், எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.